ஓம் 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 கம் கணபதயே நமஹ ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ ஓம் கும் குருப்யோ நமஹ ब्रह्मा विष्णु रुद्र महेश्वर सदाशिव दुर्गा लक्ष्मी सरस्वती सावित्री राधा देवी नमः ओम प्रसीद विश्वेश्वरि विश्व प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायामि मंत्रविग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी ओम शांति शांति शांतिः ओम आनो भद्राः कृतवो यन्तु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं मध्ये गुरुपरम्परां सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओम श्री सद्गुरुपरमात्मने नमः பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தர்யலகரிங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மத்தை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு 73வது ஸ்லோகம். இதற்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ நகபதி பதாயை நமஹ. ஓம் ஸ்ரீ நகபதி பதாயை நமஹ. ஸ்தோத்திரத்தினுடைய பலன் பால் பெருக. பாலுக்கு 2 அர்த்தம் இந்த இடத்துல. ஒன்று, சாதாரணமாக குழந்தைகள் தாயிடமிருந்து பருகக்கூடியதான ஸ்தன்யம், அது ஒரு பால். இது தேகத்தை புஷ்டி பண்ணும். இனி ஒரு பால் என்பது அம்பாளுடைய ஸ்தனத்திலேருந்து வரக்கூடியதான ஸ்தன்யம் என்பதனால அமிர்தம் என்றதான அர்த்தம் உண்டு. அமிர்தம் என்றால் இங்கு ஞானம். நித்தியமான ஞானம் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு மரணம் இல்லை, அறிவுக்கு மரணம் இல்லை. அறிவுதான் அந்த கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடியதான அறிவுதான் இறைவன், அறிவுதான் சத்தியம், அறிவுதான் சுத்தம், அறிவுதான் பரபிரம்ம ஸ்வரூபமான பரமேஸ்வரர். இப்படி பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. ஆகவே பால் பெருகுக அப்படின்னா அம்பாளை தியானம் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான ஞானம் பெருகும். அதே நேரத்தில் சாதாரணமான ஒரு தாய்க்கு அல்லது பசு இவர்களுக்கெல்லாம் ஸ்தன்யம் பெருகும். அவர்களுடைய உடம்பிலிருந்து வரக்கூடியதான உடம்புக்கு துஷ்டி புஷ்டியை கொடுக்கக்கூடியதான பால் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம். சங்கல்பம் க்ஷீராபிவிருத்தியர்த்தம் திரிசப்ததி ஸ்லோகம் ஜெபேது. ஸ்லோகத்தில் எதை பற்றி சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்திலையும் அம்பாளினுடைய ஸ்தனங்களை பற்றித்தான் வியாக்கியானம் செய்கிறார் பகவத்பாதர். ஜெபிக்க வேண்டியதான வழிமுறை, காலை கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 8 நாட்கள் தினமும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து, ஜெபத்தினால அம்பாளுடைய பிரீதி கிடைத்து சித்தி அடையும்படியானால் ஞானம் அல்லது பால் பெருக வாய்ப்புண்டாகும். இது கர்ப்பதாரணம் முடிந்து குழந்தையை பிரசவம் செய்த பிறகு சில தாய்மார்களுக்கு பால் இருக்காது. அது குழந்தையை பயங்கரமாக பாதிக்கும். இதில் சில பிலாசபிக்கல் மீனிங் வேற. அந்த சிசுவுக்கு ஒரு தாயினுடைய பால் குடிக்க 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 குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இருக்கக்கூடியதான பந்தம் நெருங்கும். அந்த அளவுக்கு கடன் அந்த குழந்தை வாங்கிக்கிறது பிறந்த நாள்ல இருந்தே. யோகிகளுடைய ஜீவாத்மாக்கள் பூமியில பிறக்கிற நேரத்தில் அவர்கள் ஸ்தன்யம் ஜாஸ்தி பெருக மாட்டார்கள். அதற்கு ஏற்ற மாதிரி எல்லாம் அவளுக்கு மாயாவோட கனெக்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம். அதெல்லாம் பெரிய ரகசியமான தத்துவங்கள். இந்த மந்திரத்தை சொல்லியும் இதை தவிர்த்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில இதற்குரியதான சக்கரம், இதுக்குரியதான சக்கரம் என்பது சதுராகிருதி, சதுராகிருதிக்குள்ள ஹாம் அப்படிங்கிறதான மந்திரம். சில இடங்கள்ல காம் அப்படிங்கிறதான மந்திரத்தையும் சொல்லுவார்கள். காம் அல்லது ஹாம் ரெண்டுமே சோடசாட்சியில் வரக்கூடியதான கஹலா அப்படிங்கிறதான மந்திரத்தினுடைய மாத்திரைகள் தான். இந்த பீஜாட்சரத்தை அங்கே எழுதி அந்த ஜலத்தை தொட்டு நம்ம அந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து அந்த ஜலத்தை நாம் சேவித்தோமானால், அதாவது பிரசவம் பண்ணியதான ஸ்திரீகள் அதை சேவிப்பதனால அவர்களுக்கு நிறைய அவங்களுடைய ஸ்தனத்தில் ஸ்தன்யம் உற்பத்தியாகவும் குழந்தைக்கு தேவையான அளவுக்கு போஷகமான அந்த உணவை அருந்த முடியும் என்பதுதான் சத்தியம். இதே நேரத்தில் உபாசிகர்கள் பக்தி வழிபாடு வழியாக இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்தால் அவர்களுக்கு நிறைய ஞானம் உற்பத்தியாகும். திருஞான சம்பந்தருக்கு அம்பாளே ஞானப்பாலை ஊட்டுகிறாள். இங்க நம்மளுடைய உடம்பு தான் தேவியினுடைய உடம்பு. நம் உடம்பு என்பது சந்திர வடிவம். அந்த சந்திர வடிவம் என்பதே பராசக்தி. இந்த பராசக்தியை தான் பரமேஸ்வரன் தலையில் தூக்கி வச்சுட்டு இருக்கார். ஆகவே உடம்பு ரீம் அப்படிங்கிறதான உடம்பு சக்தி ஆகும். உடம்பை ஆளுகின்றதான ஜீவன்
அல்லது இந்த ஆத்மா சிவனாகவும் பாவனை செஞ்சுக்கிறது. அப்போ நாமளே வந்து நமக்குள்ளே நாமளே அறிந்துகின்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளுடைய சுய முயற்சியினாலேயே பலவிதமான தத்துவங்களை ஆராய்ந்து உண்மையான தத்துவ ஞானத்தை நாம் உணர்கிறோம் அப்படிங்கிறதான அர்த்தம் அதில் உருவாகிறது. ஆகவே சக்தி அப்படிங்கிறதான இந்த உடம்பு ஜீவன் என்கிறதான இந்த தத்துவத்துக்கு பலவிதமான ஞானத்தை ஊட்டுகிறது. இதே நேரத்தில் ஒரு பெற்ற தாயார் தன் குழந்தைக்கு வந்து ஸ்தன்யத்தை பருகுகிறார். இப்படி ரெண்டு விதமான பாவனையிலையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தாய்ப்பால் இல்லாதவர்களுக்கும் பசுவினுடைய பால் குழந்தைக்கு கிடைக்காம போயிடும். பசுக்குட்டிக்கு இந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கு அந்த தண்ணியை குடிக்க கொடுத்துட்டா கூட போரும். பசுவுக்கும் நிறைய அகட்டில் பால் உருவாகி அந்த பசுக்குட்டிக்கு குடிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பால் உண்டாகும். நாமளும் அதை பருக முடியும். நிவேத்தியம் என்பது வந்து தேன். இதற்குரியதான சக்கரம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சமச்சதுரம். அந்த சதுரத்துக்குள்ள ஹாம் அப்படிங்கிறதான மந்திரம் அல்லது காம் அப்படிங்கிறதான பீஜாட்சத்தை எழுதி அது மேல திருவிளக்கை ஏற்றி வைத்து அம்பாள தியான ஆவாகனாதிகள்லாம் பண்ணி பஞ்சோபச்சார பூஜை பண்ணி கடைசியில இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, அமூதே பக்ஷோஜௌ அமிர்தரச மாணிக்ய குதுபௌ ந சந்தேகஸ்பந்தஹ கணபதி பதாகே மனசினஹ பிபந்தௌ தௌ யஸ்மாத் அவிதித வதூ சங்கரசிகௌ குமாரௌ அத்யாபி துரிதவதன கிரௌஞ்சௌ தலனௌ. இதுல ஔ அப்படிங்கிறதான மந்திரத்தை அதிகமாக உபயோகப்படுத்துகிறார். இது இந்த ஔ அப்படிங்கிறதான மந்திரம் அகார உகார மகாரத்துக்கு அப்புறமா வரக்கூடியதான அப்படிங்கிறதான மந்திரத்தை சேர்த்து சொல்லக்கூடியது. இது என்ன சொல்றது அப்படின்னா, ஆதிசக்தியான மகா திரிபுரசுந்தரியினுடைய அனுகிரகத்தை சொல்லுகிறது. அந்த அனுகிரகத்துக்காகவே அம்பாளுக்கு பிரீதியாகும்படியாக இந்த அலங்காரங்களை பகவத் பாதர் இதில் இணைத்து சொல்லியிருக்கார். அமூதே வக்ஷோஜௌ அமிர்தரசமாணிக்ய குதுபௌ ந சந்தேகஸ்பந்தஹ நகபதி பதாகே மனசினஹ பிபந்தௌ தௌ யஸ்மாத் அவிதிதவதூ சங்கரசிகௌ குமாரௌ அத்யாபி துரிதவதன கிரௌஞ்சௌ தனலனௌ. ரொம்ப செல்லமாக அம்பாளை வந்து பகவத் பாதர் பர்வதராஜ குலசுந்தரியே அப்படின்னு அழைக்கிறார். பர்வதராஜ வைஜயந்தியே அப்படின்னு நினைக்கிறார். பர்வதராஜன் ஹிமவான். ஆகவே மலையரசனுடைய குலக்குடியே. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தை இதே மாதிரி சொன்னார். அப்படி அம்பாளை சம்போதனை செய்கிறார். பகவத் பாதர் அம்பாளுடைய திருமுகத்தை பார்த்து வர்ணித்து கழுத்துக்கு கீழ் இறங்கி ஸ்தனங்களுடைய சமத்கார், ஸ்தனங்களுடைய மகாத்மியம் இதை இதற்கு முன்னாடி ஸ்லோகத்தில் வர்ணனை செய்தார். இந்த ஸ்லோகத்திலையும் அம்பாளுடைய ஸ்தனத்தையே எடுத்து சொல்லுகிறார். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் பயம் நீங்குவதற்காக இந்த ஸ்தன்யத்தை பானம் செய்கிறவங்களுக்கு முடியும் அப்படின்னார். அதாவது ஞானிக்கு எங்கேயும் பயம் இல்லை, ஞானம் இருந்தால் வந்து எதுலேயும் பயம் இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிறதான தத்துவம் அதில் சொன்னது. ரெண்டு, எங்கேயாவது போகிற நேரத்தில் வழியில் மார்க்கபந்துவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு விண்ணப்பம். போகிற வர இடங்களில் வந்து பராசக்தியினுடைய உதவி, மார்க்கபந்து அப்படிங்கிறதான பரமேஸ்வரனை அவருடைய உதவி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு யாத்ரா மத்தியே அப்படிங்கிறார். யாத்ரா மத்தியத்தில் வரக்கூடியதான பயத்தை நீக்குவதற்காக. யாத்ரா மத்தியம் என்றால் என்னங்கிறது முன்னாடி சொல்லிட்டு, ஜீவாத்மாவினுடைய ஆரம்பம் பரமாத்மாவிடம் இருந்து ஆரம்பிக்கிறது. அதில் வந்து அதனுடைய தனு கரண புவன புகங்களை அனுபவிப்பதற்காக ஒரு புருஷனுடைய உடம்புக்குள்ள புகுந்து பீஜஸ்வரூபமாக ஒரு தாயினுடைய அண்டம் அண்டம் என்றாலே பூமி, அண்டம் என்றாலே சக்தி அப்படின்னு அர்த்தம். அந்த சக்திக்குள்ள சிவன் விழறார். சிவம் அப்படிங்கிற தத்துவம் சக்தியில ஐக்கியமாகிறது என்றதான் அர்த்தம். அப்படிதான் ஒரு குழந்தையினுடைய உற்பத்திக்கு காரணமாகிறது. அப்படி ஒரு குழந்தை வடிவத்தில் இந்த ஜீவாத்மா வந்து இப்போ தெரியப்பட போகிறது. இந்த வர வழியில வந்து எந்த விதமான பயமும் இருக்கக்கூடாது. அந்த பயம் நீக்குவதற்காக அந்த அம்பாளிடமே வந்து பிரார்த்தனை செய்கிறார். ஞானத்தை சம்பாதிக்கிற நேரத்தில் பலவிதமான இல்யூஷனரி எஃபெக்ட்ஸ், மாயாபந்தமான பலவிதமான இடையூறுகள் வந்து நம்மளை தாக்கும். அதிலிருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றுவதற்காக மார்க்கபந்துவாக இருக்கிறதுக்காக அம்பாளிடம் பிரார்த்தனை செய்தார். உன்னுடைய ஸ்தனங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும், காப்பாற்றட்டும். சூரிய சந்திரன் அப்படிங்கிறதான இரண்டு ஸ்தனங்கள், இதற்கு நடுவே இருக்கக்கூடியதான் நம்மளுடைய வாழ்க்கை பிரயாணம். இதில் எந்த விதமான பயமும் இல்லாமல் நாம் நன்றாக முன்னேற வேண்டும், ஞானத்தை பெருக வேண்டும்,
சப்யாவ சவ்யமார்க்கஸ்த சர்வ ஆபத் நிவாரிண்ணே நமஹ அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ அமுதே வக்ஷோஜௌ அப்படிங்கிறதா நாம உன்னுடைய 2 வக்ஷங்கள், உன்னுடைய 2 ஸ்தனங்கள் என்பது அமிர்தரசமாணிக்க குதுபௌ, அமிர்தரசத்தினால நரைக்கப்பட்டதான 2 மாணிக்க குடங்களாக நான் பார்க்கிறேன். ந சந்தேக ஸ்பந்தகா, எனக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது மாணிக்க கலசத்துக்குள்ள நிறைக்கப்பட்டதான அமிர்தம்தான் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. என்ன எங்க அர்த்தம்? மாணிக்கம் என்றால் சூரியன், அமிர்தம் என்றால் சந்திரன். அப்ப சூரியன் அப்படிங்கிறதான அந்த மாணிக்கத்துக்குள்ள சந்திரன் என்கிறதான அமிர்த தத்துவம் நிறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஜீவனுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தோமானா ஞானம், அறிவு என்கிறதான அமிர்தத்துவம் தான் ஜீவனுக்கு தேவை. அதுக்காகத்தான் ஜீவன் ஒரு மனித உடம்புக்குள்ள புகுந்து கர்ப்பவாசம் முடிச்சு மாதா பிதா குரு அப்படிங்கிறதான 3 விதமான குருக்களை முதல்ல ஸ்வீகாரம் பண்ணிண்டு கடைசியில இறைவனை ஸ்வீகாரம் பண்ணிண்டு உலகத்துல வாழ்க்கை என்பது என்ன, ஒரு முக்கியமான படிகளை எப்படி கடந்து போய் கடைசியில மோட்சம் அப்படிங்கிறதான சாயுஜ்ய பதவியை அடைய வேண்டும் அப்படிங்கிறத அதனுடைய மார்க்க சஞ்சாரம், அதுதான் அதுக்கு போட்டிருக்கக்கூடியதான வழி. அது வழியாக சஞ்சாரம் செய்ய போகிறது. ஆகவே இந்த மாணிக்கத்துக்குள்ள அமிர்தத்தை நிறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சூரியனுக்குள்ளே இருக்கக்கூடியதான அமிர்தம், சூரியனுக்குள்ளே இருக்கக்கூடியதான அமிர்தம் என்பது சூரியன் அப்படிங்கிறதான அந்த ஆத்ம தத்துவம் ஜீவன்ல, அமிர்தம் அப்படிங்கிறதான சக்தியினுடைய அனுகிரகம் தான் அந்த ஜீவனுக்கு பெர்மனண்டான மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா வாச்சாத்திரத்துல நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மாணிக்கம் போல மாணிக்கத்தினால உருவாக்கினதானது, மாணிக்கத்துக்கு சக்தி ஜாஸ்தி, பளபளப்பு ஜாஸ்தி, அழகு ஜாஸ்தி, அப்பேற்பட்டதான ஸ்தலங்கள், அது உள்ளே நிறைக்கப்பட்டிருக்கக்கூடியதான சந்திர வடிவமான அமிர்தஸ்வரூபம். ந சந்தேகா, அதுல எந்த விதமான சந்தேகம் எனக்கு இல்லை அப்படிங்கிறார். நகபதி பதாகே, பர்வதராஜனுடைய வைஜெயந்தியை போல இருக்கக்கூடியவளே, குலக்கொடியே அப்படிங்கிறார். வைஜெயந்தி அப்படிங்கிறதான கதை எல்லாருக்கும் தெரியும். பாகவதத்துல கிருஷ்ண பரமாத்மாவோட ஒட்டி இருக்கக்கூடியதான ஒரு கதை. மனசினவ், எங்களுடைய மனசுக்குள்ள பிபந்தௌ தௌ, அதை பானம் செய்கின்ற பொழுது எஸ்மாது, எதனால் அப்படின்னா அவிதித வது சங்கரசிகௌ, ஸ்திரீ சங்கம், காமத்துக்கு அடிமையாகி ஸ்திரீ சங்கமம் செய்வதற்கு விலக்கு சொல்லி இருக்கு. பிள்ளை பேருக்காக ஸ்திரீயை சங்கமம் செய்வதில் எந்த விதமான தப்பும் இல்லை அப்படிங்கிறதும் இதே சாஸ்திரம் தான் சொல்லுகிறது. அதுதான் சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி நாம் எதை வேணுமானாலும் சம்பாதிக் கொள்ளலாம். பணத்தை சம்பாதிக்கலாம், புகழை சம்பாதித்துக் கொள்ளலாம், வாழ்க்கையை சம்பாதித்துக் கொள்ளலாம். எல்லாம் நமக்கு எதையும் செய்ய வேண்டாம்னு சொல்லவே இல்லை சாஸ்திரம். ஆனா தார்மீகமாக இருக்க வேண்டும், சாஸ்திரத்தில் சொன்னபடியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய கண்டிப்பு. அதனால அவதித வது சங்கரசிகௌ, 2 பேருக்கு எந்த விதமான ஸ்ரீ சங்கமும் இல்லாமல் வாழ்கிறார்கள். யார் அவர் 2 பேர்கள்? குமாரோ அத்யாபி, குமாரனும் கணபதியும். எப்பேற்பட்ட குமாரன்? துரிதவதன கிரௌஞ்சௌ தலனௌ, அதாவது கிரௌஞ்ச மலையை வடிவத்தில் இருக்கக்கூடியதான முருகப்பெருமானுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். குமார சம்பவம், அப்புறமா ஸ்கந்த புராணம் போன்றதெல்லாம் ரொம்ப அழகாக விரித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரௌஞ்சமலை வடிவத்தில் இருக்கக்கூடியதான அரக்கனை கொன்று முருகப்பெருமான் சூரபத்மனை வெல்லுகிறார். ஆகவே இங்கு அழகாக அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார் பகவத்பாதர். அந்த கிரௌஞ்சனை கொன்றதான குமார கடவுள், அதே நேரத்தில் கஜமுகாசுரன் அப்படிங்கிறதான அசுரனை கொன்றதான கஜமுகன் அப்படிங்கிறதான விநாயகன் கணபதி. இவர்கள் 2 பேருமே இப்பொழுதும் இந்த நேரத்திலையும் ஸ்திரீ சங்கமம் இல்லாமல் எப்பொழுதுமே அவர்கள் உனக்கு குழந்தைகளா வடிவாகவே இருக்கார்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க இப்பவும் உன்னுடைய ஸ்தன்யம் பானம் செய்து கொண்டிருக்கார் அப்படிங்கிறதான அர்த்தத்தை தான் எனக்கு புரிந்து கொள்ள முடியாது. அதனால் தான் அவர்களுக்கு எப்பவுமே நித்திய பிரம்மச்சரியமாகவும் குழந்தை வடிவமாகவுமே இருக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு தாயினுடைய பால் அருந்துவது வரை எந்த விதமான காமக்ரோதலோமாதிகளும் அதை அண்டாது. அப்போ அந்த நேரத்தில் தெய்வ வடிவம் அப்படிங்கிறதான பேரு அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு எந்த விதமான காமத்தினுடைய ஒரு ஆதிக்கமும் இருக்காது. இந்த குழந்தைகளை காப்பாற்றுகின்றதான தெய்வம் சண்முகி தேவி அப்படிங்கிறதான பரமேஸ்வரி. அதே நேரத்தில்
வருண பகவானும் குழந்தைகளை காப்பாற்றக்கூடியவர், குழந்தைகளுக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவர், குழந்தைகளுக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கக்கூடியவர். இதெல்லாம் வருண பகவான் தான். தேவர்கள்ல சக்தியினுடைய மார்க்கத்துல பார்த்தோம்னா சண்முகி தேவி. இன்னைக்கு பாருங்க எப்படி அமைஞ்சு வந்திருக்கு. இன்னைக்கு சஷ்டி, கிருஷ்ணபக்ஷ சஷ்டி. பகவானுடைய அனுகிரகம் நமக்கு எவ்வளவு இருக்குன்னு நம் வாயை திறந்து முருகான்னு சொல்லணும், அவ்வளவுதான். ஓடி வரக்கூடியதான மகா குழந்தை தெய்வம், ஞானக்கடவுள், பரமேஸ்வரனுக்கே வந்து ஓங்கார சுரூபமான தத்துவ வடிவத்தை உபதேசம் செய்து சுவாமிநாதன் அப்படிங்கிறதான பெயர் பெற்றதான அந்த முருகப்பெருமான் இன்றும் என்றும் யௌவனமாகவே இருக்கார், குழந்தையாகவே இருக்கார் என்றால், அதுபோலவே கணபதி குழந்தையாகவே இருக்கார் என்றால் அதற்கான காரணம் உன்னுடைய அமிர்தஸ்தன்யம் பண்ணத்தினால. சாதா பால் கிடையாது, அமிர்தஸ்தன்யம் பண்ணதுனால்தான் அவர்களுக்கு அவங்களுடைய இந்த குழந்தை பருவத்தை இன்னைக்கும் அப்படியே வச்சுருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படின்னு பகவத்பாதர் சொல்லுகிறார். சாதாரணமா தெரியும், தேவர்கள் தான் வந்து அமிர்தம் பிராசனம் பண்ணவர்கள். பாலாழி மதனத்துல அமிர்த கும்பம் வெளியே வருது. அந்த அமிர்தத்தை வந்து தேவர்களுக்கு எல்லாம் கொடுக்கார். விஷ்ணு பகவான் மோகினியினுடைய அவதாரம் எடுத்து வந்து அங்கேயும் தாய் தான் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தகுதி உள்ளவள் அப்படிங்கிறதை நிரூபிக்கிறார். அந்த இடத்துல அந்த மோகினி வடிவத்துல வந்து எல்லா தேவர்களுக்கும் அமிர்தத்தை கொடுத்து அவர்களுடைய மரணம் இல்லாமல் ஆக்குறார். வயசாகாதுன்னு சொல்லலை, சாதாரணமா அமிர்தத்தை உண்டா வயசும் ஆகாது, அப்படியே இருப்பார்கள், என்றும் யௌவனமாகவே இருப்பார்கள். ஆனா அது வந்து பாலாழியிலிருந்து உற்பத்தியான அமிர்தம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, சாப்பிட்டா மரணம் இல்லாமல் ஆக்குமே தவிர காமாசக்தியிலிருந்து வெளியே வர முடியாது. காமம் அத்தனை பேரையும் தகிப்பிக்கக்கூடியதான ஒரு மகா கொடுமையான விஷம் இது. அதை ஜெயித்தவர் ஒரே ஒருவர் தான், காமேஸ்வரனுங்கிறதான பரமசிவன். காமரிப்பு அப்படின்னு பேரு, சத்ரு காமத்துக்கு பரமசிவன் மகாதேவன். அவர்கள் இதை அருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா, அவர்களுக்கு உடம்பு மரணம் இல்லாத நிலையை அடைந்தது. ஆனாலும் அவர்களுடைய காமாசக்தி அடையவில்லை. இன்னைக்கும் அப்சரசஸ்களோடு ஏதாவது ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா முதல்ல எல்லாம் வந்து உட்காந்துடுறான். அதுல இந்த ஆசக்தி விட்டு போக மாட்டேங்கிறது. அவர்கள் ஜெரை இல்லாம ஆயிடுத்தே தவிர, மரணம் இல்லாம ஆயிடுத்தே தவிர, சில விஷயங்கள் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அதெல்லாம் விட்டு போவதில்லை. அதுவும் போக வேண்டுமானால் ஞானாமிர்த ரசத்தை உண்ண வேண்டும். இங்க ரெண்டு முக்கியமான ஞானாமிர்த ரசத்தை உண்ணுவதற்கு பாத்திரமாக இருந்தது யாரெல்லாம் அப்படின்னா, ஞானாமிர்தம் என்கிறதான ஸ்தன்யத்தை அம்பாள் திருஞான சம்பந்தருக்கு ஊட்டுகிறார். அந்த குழந்தை திருஞான சம்பந்தர் என்பவர் வந்து முருகப்பெருமானுடைய அவதாரம். முருகனே தான் வந்து திருஞான சம்பந்தராக அவதாரம் எடுத்து வந்து அம்பாளிடம் இருந்து அதிகாரத்தோட இந்த ஸ்தன்யத்தை அருந்துகிறார். இரண்டாவது வந்து ஆதிசங்கர பகவத்பாதர் ஞானாமிர்தம் அப்படிங்கிறதான ஸ்தன்யத்தை உண்டவர். அவரும் அம்பாளுக்கு ஒரு குழந்தை வடி வந்தார். இப்படி கஜமுகனும் குமார கடவுளும் இரண்டு பேருமே ஸ்ரீ சங்கமத்திலிருந்து விட்டு விலகி அவர்களுக்கு எப்பொழுதுமே ஞான வடிவமான மகர்ஷி ஸ்வரூபமான நித்த பிரம்மச்சரியமாக இருக்கிறதான ஒரு வடிவத்தை அடைய முடிஞ்சது. அப்படின்னா அதற்கான காரணம் உன்னுடைய ஞானாமிர்தத்தை அவர்கள் உண்பதனாலதான். இன்றும் குழந்தைகளாக இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கும் அவங்க வந்து ஸ்தன்யபானம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதாவது அம்பாளை வந்து நித்திய தியானம் செய்யக்கூடியவர்களுக்கு அம்பாளுடைய ஞானஸ்தன்யத்தை பருகிறதுக்கு சமம். நாம் ஒருவரை நினைத்துக் கொண்டிருக்கோமானால் நாம் அவர்களோடு தொடர்பு கொள்கிறோம் என்றுதான் அர்த்தம். நாம் வந்து ஒரு பாடபுஸ்தகத்தை படித்துக் கொண்டிருக்கோம் என்றால் அந்த பாடபுஸ்தகத்துக்கு நமக்கு ஒரு பந்தத்தை நாம் உருவாக்குறோம் என்றுதான் அர்த்தம். அதுபோல யாரெல்லாம் பராசக்தியை தியானம் செய்து பூஜை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே வந்து அம்பாளிடமிருந்து இந்த ஞானஸ்தன்யத்தை அமிர்தபானத்தை சேவித்துக் கொண்டுதான் இருக்கார்கள் என்றுதான் அதற்கான அர்த்தம். ஆகவே ஸ்ரீசங்கரத்தை வந்து ஜெயித்தவர்கள் அப்படிங்கிறதான அர்த்தத்தை எடுத்து சொல்லுகிறார். நாமளும் அதுபோல பராசக்தியிடமிருந்து இந்த ஞானாமிர்தத்தை உண்டு வாழ்க்கையில எந்த விதமான மாயைக்கும் அடிமையாகாமல் உயிர் வாழ்ந்து இறைவனை தெரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்பதுதான் பகவத்பாதருடைய இச்சை. அதைத்தான் இங்கு சொல்லுகிறார். ஆகவே இந்த அமிர்தரச மாணிக்க குதுகோ அப்படிங்கிறதான அமிர்தத்தை நிறைத்து வைத்திருக்கக்கூடியதான மாணிக்க கும்பம் அப்படிங்கிறதான தத்துவத்தை பலவிதமான அர்த்தத்தில் நாம் தெரிந்து கொண்டோம். மாணிக்கம் என்பது சூரியன், சூரியன் என்பது வந்து ஜீவன், சிவன் அப்படிங்கிற அர்த்தம். ரசம் என்பது வந்து அமிர்தரசம் என்பது வந்து சந்திரன், உடம்பு, துஷ்டி புஷ்டிகள் இதெல்லாம் அப்படிங்கிற அர்த்தம் வருது. ஆகவே இதைத்தான் பகவத்பாதர்
அம்பாளை பார்த்து சொல்லுகிறார். அதனால்தான் முருகனுக்கும் கணபதிக்கும் நித்திய யௌவனமாக இருக்க முடியாது. இப்போ சில பேருக்கு சந்தேகம் வரும், கணபதிக்கு வந்து சித்தி புத்தி அப்படிங்கிற 2 மனைவிகள் இருக்காளே அது எப்படின்னு. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு வந்து வள்ளி தேவியான அப்படிங்கிற 2 மனைவிகள் இருக்காளே அது எப்படின்னு. இது 2 மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஒன்று வந்து நார்த் இந்தியாவில், வட இந்தியாவில் ஒரு மாதிரி பார்ப்பார்கள், தென்னிந்தியாவில் இன்னொரு விதமாக பார்ப்பார்கள். தென்னிந்தியாவில் வந்து கணபதி வந்து பிரம்மச்சாரி, வட இந்தியாவில் கணபதிக்கு வந்து கந்தர்வனுடைய 2 பெண்மணிகளை கல்யாணம் பண்ணி கொண்டு சித்தி புத்தி அப்படிங்கிறதான ஒரு குடும்பத் தலைவனாக வாழ்கிறார். தென்னிந்தியாவில் முருகப்பெருமானுக்கு வள்ளி தேவியானி அப்படிங்கிறதான 2 மனைவிகளோட அவர் கிரகஸ்தனாக இருக்கார். வட இந்தியாவில் வந்து முருகப்பெருமான் பிரம்மச்சாரி, குமாரன் கார்த்திகேயன் அப்படிங்கிறதான பேரில் தெரியப்படுகிறார். இதெல்லாம் பக்தர்கள் எப்படியெல்லாம் பாவனை செய்தார்கள் அப்படிங்கிறதான ஒரு தத்துவத்தை விட்டு அதுக்கு மேலே பெரிய ஒரு பிராதானியம் அல்லது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதான அவசியம் இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஒரு விஷயம் நிச்சயமாகிறது, அம்பாளை யாரெல்லாம் தியானம் செய்கிறார்களோ அவர்களுடைய அந்த ஆத்மாவுக்கு, இந்த ஜீவாத்மாவுக்கு நித்திய யௌவனம் அப்படிங்கிறதான மரணமில்லாத நிலையை அது கொடுக்கிறது. அந்த இறைவனுடைய பராசக்தியினுடைய ஸ்தன்யம் என்னெல்லாம் தெரியுமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் லலிதா சஹஸ்ரநாமம், லலிதாம்பாள் சோபனம், திருசதி, அம்பாளுடைய பஞ்சரத்ன கீர்த்தனங்கள், அம்பாளுடைய எல்லா விதமான ஸ்தோத்திரங்கள், அம்பாளுடைய மந்திரம், எல்லாம் ஸ்தன்யந்தான். இதெல்லாம் வந்து ஞானம். இந்த ஞானத்தை நாம் பருக 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 நம்ம உடம்புக்குள்ள வாழ்கின்றதான இந்த ஜீவாத்மா பரிசுத்தமாகிறது. மாணிக்கத்தை போல பல 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 மின்னறது. மாணிக்கம்ங்கிறது வந்து அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் இல்லையா? பலவிதமான மாணிக்கங்கள் உண்டு. மாணிக்கம்னாலே இதுதான் ராஜா அமங் ஆல் ஜெம் ஸ்டோன்ஸில். எல்லா கிரகங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறதான் சூரியனாட்டமா. ஆகவே நாம் வந்து இன்னைக்கும் பகவான் அந்த பராசக்தியினுடைய ஸ்தன்யத்தை பானம் செய்யலாம். எப்படி அப்படின்னா, இறைவனுடைய ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்ல சொல்ல அந்த மந்திரத்தில் வந்து 6 விதமான தத்துவங்கள் இருக்கும். ஐஸ்வர்யம், வீரம், கீர்த்தி, ஸ்ரீஞான, வைராக்கியம். இது 6 இருந்தால்தான் அது பகவன் நாமம் அப்படிங்கிறதான ஒரு எலிஜிபிலிட்டியை அடையும். ஆகவே பராசக்தி, உமா, மாதவி, பவதாரிணி, பவானி, பவானித்தம் தாசேமயி வித சௌபாகிய ஜன்னீம், அந்த ஸ்தோத்திர நாமம் இருக்கா? இப்படி அம்பாளுக்கு எண்ணற்ற நாமங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு நாமங்களும் நாம் எடுக்கக்கூடியதான ஒவ்வொரு சிப்பு. ஒரு குழந்தை எப்படியெல்லாம் ஸ்தன்யத்தை பானம் செய்யுமோ தன் தாயாருடைய மார்பாகத்திலிருந்து, அதுபோல நாம் பைஹாட் பண்ணக்கூடியதான, இல்லை அருந்துகின்றதான, சொல்லுகின்றதான ஒவ்வொரு பகவன் நாமாவும் நமக்கு ஸ்தன்ய வடிவமாகிறது. இந்த ஸ்தன்யம் என்பது வந்து நமக்கு அறிவை ஊட்டுகிறது. நம்முடைய ஜீவாத்மாவுக்கு சரியான தத்துவம் எது, சரியான சத்தியம் எது அப்படிங்கிறதான அறிவை, ஞானத்தை ஊட்டுகிறது. அதனால்தான் இறைவனை அதிகமாக தெரிஞ்சுக்க நாம் விஞ்ஞானியாக விடுவோம். விஞ்ஞானி ஆன பிறகுதான் பராசக்தியை வந்து பூர்ணமாக நம்மளால தெரிந்துக்க முடியும். அதாவது அனுபவம் இருக்கக்கூடியதான ஞானத்துக்கு விஞ்ஞானம் என்றதான பெயர், விசேஷமான ஞானம். நாம் அனுபவித்து தெரிந்து கொள்கிறோம், அதுதான் அங்க முக்கியம், அனுபூதி ஞானம். அப்படி பகவானுடைய நாமங்களை சொல்ல 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 நாம் ஒவ்வொரு நாளைக்கும் அத்தனை நாம் டம்ளர் கிளாஸா பாலை குடிக்கிறோம்னு அர்த்தம். பிசிக்கலா குடிக்கிற பாலுக்கும் ஞான வடிவமான அமிர்த சன்யத்துக்கும் இருக்கிறதான வித்தியாசத்தை நாம் நன்றாக புரிந்து கொண்டோம் இப்பொழுது. ஆகவே கணபதியும் முருகனும் ஒரு பக்கம் அந்த சன்னிதானி பண்ணிட்டு இருக்கட்டும், நாமளும் ஒவ்வொரு பக்தர்களும் பகவானுடைய நாமங்களை விடாம சொல்லிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் கான்சியஸ்னஸ் இருக்கிறதோ, எப்பெல்லாம் நம்மளுடைய புத்தி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோ, எப்பெல்லாம் நம்ம ஜாகிரத அவஸ்தையில் இருக்கோமோ, அப்பொழுது எல்லாமே பகவன் நாமாவை சொல்லிட்டே இருக்கணும். அப்போ என்னாச்சுன்னா நம்மளுடைய ஜீவனுடைய வயிறு எப்பவுமே ரொம்ப இருக்கும், சதா சர்வகாலமும் அது வந்து இந்த மந்திரத்வனி அப்படிங்கிறதான ஞான வடிவம் என்கிறதான அந்த அமிர்தபானத்தை செய்து கொண்டே இருக்கிறது. ஜீவாத்மாவுக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்மளுடைய பஞ்சபக்ஷ பரமானந்த சாப்பாடெல்லாம் அதுக்கு தேவை. அதனுடைய உணவு என்பது வந்து தெய்வஞானம். தெய்வஞானம் பெற 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 அதனுடைய வயிறு ரொம்பிக்கிட்டே இருக்கும். ஆகவே இறைவன் நாமத்தை வந்து எந்த விதமான அச்சம், நாணம் எதுவும் இல்லாமல் நல்லா சுகமாக சந்தோஷமாக அமர்ந்து பிரணவ மந்திரத்தோடு சேர்த்து பகவன் நாமாக்களை சொல்ல வேண்டும். உலகத்தில் எல்லா நாமங்களுக்கு முன்னாடியும் ப்ரீஃபிக்ஸ் ஆக போடுறது வந்து பிரணவம் தான். அதே மாதிரி கடைசியில் வரக்கூடியதான் நமகா. நான் முன்னாடி சொல்லிட்டு 7 விதமான நாமங்களால் தான் ஒரு மந்திரத்தை முடிக்க முடியும். அதில் ஒன்று தான் நமகா. நமிக்கிறேன்,
உன்னை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறதான அர்த்தம் எல்லாம் அது கொடுக்கறது. ஆகவே கணபதியும் முருகனும் அம்பாளுடைய ஞானஸ்தன்னத்தை பருகி எப்படி நித்தியமான யௌவனத்தோட சதா சர்வ காலத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கார்களோ அதுபோலவே நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உடம்பு விட்டு போக வேண்டியதான ஒரு பொருள். அது இந்த ஜீவாத்மாவை பிடிச்சு வச்சுட்டு இருக்கு, போகாதே போகாதே அப்படின்ட்டு. இந்த கர்ணனுங்கிறதான படத்துல ஒரு பாட்டு உண்டு, போகாதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். அது மாதிரி இந்த உடம்பு பிடிச்சு வச்சுட்டே இருக்காதா ஜீவாத்மாவை, விட்டு போயிடாதே விட்டு போயிடாதே விட்டு போயிடாதே. அதுக்கு இது தேவையே இல்லை. ஆக்சுவலி ஒரு காலத்தை தேவைப்பட்டது, என்னோட தேவை முடிஞ்சு கொடுத்து. த மினிட் யூ ரியலைஸ்டு பிரம்மத்தை, ஓம் இத்தேகாட்சரம் பிரம்ம வியாகரன்மானுஸ்மரன் அப்படிங்கிறதான தத்துவத்தை எப்போ இருக்காது புரிந்து கொண்டதோ அதுக்கு இந்த உடம்பு அதுக்கப்புறம் தேவையில்லை. திரும்ப ஐயோ பாவம் போட்டுன்னு சொல்லி வேணா கொஞ்ச நாளைக்கு இருந்து பார்க்கும், அதுக்கப்புறம் எக்ஸிஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த ரியாலிட்டி என்பது பகவன் நாம தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பராசக்தியினுடைய ஞான பால். ஞானம் அப்படிங்கிறதான அறிவு என்பதான சத்தியம்தான் அறிவு. உலகத்தில் சத்தியம் ஏதோ அதுதான் சத்தியமான அறிவு. ஆகவே பகவானுடைய நாமங்கள் எல்லாம் நமக்கு ஸ்தன்யமாய் மாறி நாம் அதை சொல்லுகின்ற நேரத்தில் நாமளும் கணபதி முருகனை போலவே பராசக்தியினுடைய ஸ்தன்யத்தை அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கும் பராசக்தி நம்மளுடைய பெற்ற தாயாகி விடுகிறாள், வளர்த்த தாயாகி விடுகிறாள், காப்பாற்றும் தாயாகி விடுகிறாள் அப்படிங்கிறதா சத்தியத்தை தான் இதுலேருந்து நாம் தெரிந்துக்க முடியாது அப்படிங்கிறதா என்னுடைய நிகமனம், என்னுடைய ஒரு கன்விக்ஷன், கன்க்ளூஷன். அமூதே வக்ஷோஜௌ அமிர்தரசமாணிக்ய குதுபௌ ந சந்தேகஸ்பந்தஹ நகபதி பதாகே மனசினஹ பிபந்தௌ தௌ யஸ்மாத் அவதிதவது சங்கரசிகௌ குமாரோ வத்யாபி துரிதவதன க்ரௌஞ்சௌ தலனௌ. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.